பேராதனை பல்கலைக்கழகத்தின் மாணவர் சங்கம் இதனை முன்னெடுத்தது. இதன் 4 ஆண்டுகளுக்கான இணைந்த சுகாதார விஞ்ஞான பட்டப்படிப்பை 3 ஆண்டுகளுக்கு மட்டுப்படுத்தும் தீர்மானத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். அந்த பட்டப்படிப்பை 4 ஆண்டுகளுக்கு உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதேவேளை ரோஹணு பல்கலைக்கழகத்தின் மாணவர் சங்கம் மற்றும் இணைந்த சுகாதார விஞ்ஞான பீட மாணவர் சங்கம் இந்த நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. நாட்டில் 4 வருடங்களுக்கான இணைந்த விஞ்ஞான பட்டப்படிப்பை உறுதிப்படுத்துங்கள். அவ்வாறு இல்லை என்றால் எமது போராட்டம் தற்போதைய நிலைமையை விட அதிகரிக்கும். வைத்தியசாலைகளிலும் முன்னெடுப்போம். இந்த பாடத்திட்டம் நாட்டுக்கு தேவையானது என ஆரம்பத்தில் கருத்தில் கொள்ளவில்லை. சுகாதார சேவைக்காக தொழில் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டுமாயின் அதற்கான சுகாதார கட்டமைப்பிற்கு ஏற்ற பாடநெறியை கருத்தில் கொள்ளவில்லை. இதனால்தான் இவர்களுக்கு பயிற்சிகளை வழங்குவது தொடர்பில் சிந்திக்கவில்லை. இதனை அனாவசியமாக மென்மைப்படுத்தி பட்டப்படிப்பை கொச்சப்படுத்தினால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகமாகவே காணப்படும். இது தொடர்பான விசேட அறிக்கை ஒன்றை ஜனாதிபதிக்கு சமர்ப்பித்து தெளிவுபடுத்த எதிர்பார்த்துள்ளோம். சுகாதாரத்துறையை வீழ்ச்சி நிலைக்கு கொண்டு செல்லவே இவர்கள் எதிர்பார்க்கின்றனர். இதற்கு வைத்திய அதிகாரிகள் சங்கமோ வேறு சுகாதார துறைசார் தொழிற்சங்கங்களோ பதிலளிக்க வேண்டியதில்லை. அரசாங்கமே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். அரசாங்கம் பல தவறான தீர்மானங்களை எடுத்தமையினாலேயே இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் மிகவும் வலுவான தொழிற்சங்கமாகும். இவ்வாறான வலுவான தொழிற்சங்கங்களை அரசாங்கம் சீர்குலைக்கின்றது. இணைந்த சுகாதார விஞ்ஞான பிரச்சினைகள் தொடர்பில் உயர்கல்வி அமைச்சுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளோம். விசேடமாக பல்கலைக்கழகங்களில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மாணவர் சங்கங்களை இணைத்துக் கொண்டு இந்த பிரச்சினையை தீர்க்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளோம். இன்று காலையும் அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பில் கலந்துரையாடினோம். ஆகவே எதிர்காலத்தில் விரைவான தீர்விற்கு செல்ல எதிர்பார்க்கின்றோம். ඒක නිසා ඉදිරියේදී බලාපොරොත්තු වෙනවා ඉක්මන් විසඳුමකට යෑම සඳහා